வணக்கம் நண்பர்களே. கடந்த 24 மணி நேரமா, அதாவது அந்த கள்ள தொடர்பு கொண்ட நடிகையும் விஜயும் ஜோடியாக வந்து இறங்கி அங்க திருமணத்தில் கலந்து கொண்டு திரும்ப ஒரே காரில் ஒன்றாக சென்றார்களே, அந்த நிகழ்வு நடந்த கடந்த 24 மணி நேரமா இந்த சமூக வலைதளங்கள்ல தற்கொலைகளுடைய கதறல்கள், அவர்களுடைய புலம்பல்கள், அழுகைகள் இதையெல்லாம் பார்க்கும்போது பரவசமா இருக்கு. இந்த நாளுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அதுல குறிப்பா முரட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சமூக வலைதள இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த கும்பல் குறிப்பா, ஏன்னா இவங்க எல்லாம் பெய்டு கும்பல். இது அதுல ஒரு சிலர் இனிமேட்டு முட்டு கொடுக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுற காட்சிகளை பார்க்க முடியுது. அதுலயும் ஒருத்தன் காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலை கொண்ட ஒரு நபர். அவன் பேரை சொல்றது உண்மையிலே நமக்கு கூச்சமா இருக்கு. அந்த நபர் ஒரு இந்த கரடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்மளால அதுக்கு மேல சொல்றதுக்கு வந்து அசிங்கமாகுது அந்த நாய் பேர் எல்லாம். ஆனா இந்த நபர் எல்லாம் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு முட்டு கொடுப்பேன், விஜய் அண்ணா தான் வந்து தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆகி இந்த தமிழ்நாட்டை நட்டமா நிமித்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விஜய்க்காக வந்து எழுதிக்கிட்டு இருந்த ஒரு நபர். நான் இனிமேட்டு வந்து இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த நபருக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இனிமேட்டு வந்து அவருடைய ஆதரவாளர் அல்ல அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சுட்டு ஓடி போயிருக்கான். இன்னும் பல நபர்கள் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்த பல நபர்கள், இவங்களுக்கெல்லாம் தலைமை தற்கொலை ஒருத்தர் இருப்பான்ல, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பட ரிலீஸ் அப்பயும் வந்து ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு தான் தான் இண்டஸ்ட்ரியிலே பெரிய தன்னை மிஞ்சி அறிவாளியே கிடையாது, இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸை கரைச்சி குடிச்சவன், ஒரு படம் எப்படி ஓடணும், எப்படி இப்போ என்னெல்லாம் பண்ணால் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும், கங்குவா 2000 கோடி அடிக்கும் அப்படியெல்லாம் வந்து அவுத்து விட்டுக்கிட்டு இருந்தால ஒரு ஃப்ராடு, ஒரு சினிமா ஃப்ராடு. அந்த சினிமா ஃப்ராடு பொதுவாக ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு இதை வந்து போட்டிருக்கான். என்னன்னா, நடிகர்கள் அத்தனை பிரபலமான நடிகர்கள், மில்லியன் கணக்கில் ஃபாலோயர்ஸ் கொண்ட நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும், குடும்பத்தை முதல்ல பார்த்துக்கணும். அடங்கப்பா, டே மயிராண்டி, நீ என்ன பண்ண இத்தனை நாள் நீ ட்விட்டு போடுவே, என்னன்னு போடுவேன், குறிப்பிட்ட நபர்களை வந்து டேக் பண்ணி பேரை போட்டு தைரியமா அவங்களுக்கெல்லாம் வந்து நீ முட்டு கொடுத்தவன் தானே. இப்ப என்ன வந்து அப்படியே நழுவுறதுக்கு மட்டும் வந்து யார் பேரையும் சொல்லாம கொள்ளாம அப்படியே மொட்டையா நழுவி போற, உன் தைரியம் சந்தி சிரிக்குதே. இப்ப யாருக்கு இந்த அட்வைஸை சொல்றன்னு நீ சொல்லணும்லடா, யாருக்கு சொல்றத, யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை ஒன்று போட்டுக்கிட்டு, என் ட்விட்டோட தமிழாக்கம் ஒருத்த வந்து போட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இன்னும் பல பேர், அதில் பிரபலமானவங்க, பிரபலமாகாதவங்க, முரட்டு தற்குறிகள், தவிட்டு தற்குறிகள், அவ்வளவு பேரை வந்து கதறிக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ, இனிமேட்டு வந்து இந்த கருமத்துக்கு முட்டு கொடுக்க முடியாதுடா, இது வரைக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம், இனிமேட்டு இதை பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிலர்லாம் வந்து இனிமேட்டு நான் சோசியல் மீடியாவில் இயங்க மாட்டேன், இந்த பேஜை வந்து நான் இதோட நான் முடக்கிடுறேன், அல்லது இனி வந்து நான் பொதுவாக தான் நான் பேசுவேன், எந்த குறிப்பிட்ட கட்சியை பற்றி நான் பேச மாட்டேன், அது குறிப்பாக இந்த கட்சியை பற்றி நான் பேச மாட்டேன், விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற பலரை வந்து பார்க்க முடியுது. இது எதனால நடந்தது அப்படின்னா, இந்த விஜயனுடைய அந்த தற்குறித்தனத்தால் நடந்தது. அவன் என்ன நினைச்சான், சரியான நேரம், நம்முடைய திருட்டுத்தனத்தை நியாயப்படுத்திக்க ஒரு சரியான நேரத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அதே போல கூட இருந்த அந்த கள்ளத்தொடர்பு நடிகையை வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவனை சரியான நேரம் பார்த்து மொத்தமா அப்படி முடிச்சிடறா அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. முடிச்சிடறான்னா இவனை முடிச்சுட்டு அவங்க ஒரு புது ரோல் எடுக்கணும், அடுத்த சிஎம் ஆகணுன்றது அவங்களுடைய நோக்கம், பாவம். அதனால அதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டிவோர்ஸ் அந்த மனுவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது ரிலீஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெய்லர் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. ஒரு 3 நாட்கள்ல அந்த மனுவுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, மெஜாரிட்டியா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த சோசியல் மீடியாவில் முட்டு கொடுக்குறவங்க, காசு வாங்கிட்டு கூவுற மாமா பையனுங்க, மீடியாவில் மாமா வேலை பார்க்குற ஒரு 4-5 ஒரு திருட்டு பசங்க, இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாகவே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது வந்து திமுக சதி. இது விஜய் மனைவி விவாகரத்து தாக்கல் பண்ணது வந்து திமுக சதி, திமுக தூண்டி விட்டு இதை பண்ணுது, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், விஜயை முடிச்சு கட்டுறதுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க, இப்படி எல்லாம் வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதிலும் ஒரு சில நாதாரிங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கள பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிறாங்க. அது எப்படிதான் அப்படி வெக்கமே இல்லாமல் சொல்லிக்க முடியுதுன்னு தெரியல. அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆதரவை வந்து அவங்க தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து முதல்வருடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் தான் இதுக்கு காரணம்லாம் வந்து அவங்க பேரையெல்லாம் சொன்னாங்க. அதற்காக வந்து அவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த நடிகர் எஸ் வி சேகர் எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா இருந்தது அவருடைய முட்டு. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பேசினது. பிளஸ் வந்து இவன் காசு கொடுத்து வளர்த்து இங்க மேய விட்டுருக்கான்ல சில ஜோம்பி கூட்டம், அந்த ஜோம்பிகள் வந்து 10 பொண்டாட்டி வச்சுக்கிட்டேங்க அண்ணன், 20 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா, தசரத மாதிரி 60,000 பொண்டாட்டி கூட வச்சுப்பாரு. நான் என் வீட்டுக்காரர் என்னைய கூட அனுப்பி வைப்பாரு அவர்கிட்ட. இந்த பாருங்க, நான் தப்பா பேசல, இந்த வீடியோ இப்பயும் கூட சோசியல் மீடியால இருக்கு பாருங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவர் என்னையே வந்து விஜய் கிட்ட போன்னு சொல்லி அனுப்பி விடுவாரு, அந்த அளவுக்கு வந்து அவருக்கு எங்க அண்ணனுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்ன கூட்டம் இங்க நிறைய. இது எல்லாம் பார்த்து அப்படி புல்லரிச்சு போச்சு நம்ம விஜய் அண்ணாவுக்கு. ஆஹா, இதை தாண்டா எதிர்பார்த்தேன், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஆதரவா ஒரு கூட்டம் இருக்கு, தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் 42 பேரை நான் கொன்னா கூட என்னை கேட்க ஆள் இல்லை, என்னை வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் 2 கையில ஏந்தி தாங்குவாங்க அப்படிங்கிற மனநிலை வந்து வந்துருச்சு விஜய்க்கு. அதனாலதான் வந்து அந்த முதல் 70 நாள் வாயை திறக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக படியை தூக்கி திமுக மேல போட ஆரம்பிச்சு கடைசியில் நேரடியாக முதல்வரை குற்றம் சாட்டுற ஒரு திமிர்த்தனம் வந்தது. எதனாலன்னா இந்த பசங்கள்லாம் இப்படி சப்போர்ட் பண்றாங்களே அப்படிங்கிறத பார்த்துதான். அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா 2 பேரும் கலந்து பேசி சரி இதுதான் சரியான தருணம், நம்முடைய தவறை நம்ம இப்ப நியாயப்படுத்திட முடியும், பொது வெளியில் நம்ம அம்பலப்படுத்திட்டாலே போதும், ஒருத்தர் 2 பேருக்கு முணுமுணுத்தாலும் கூட பெரும்பான்மை நம்ம இதை வந்து ஏத்துக்கோ, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதில் தலையிட என்ன இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு உத்தரவு இருக்கு, ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் தங்களுடைய மன விருப்பத்தின் பேரில் ஒன்றாக இருந்தால் அது தவறு இல்லை, உடலுறவு கொண்டாலும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. ஆனா அந்த ஆர்டர் வந்து எதனா அதுக்கு அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கு, அது வேற விஷயம். இதை வந்து அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் ஏன்னா இந்த கள்ள தொடர்பு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்பு அதிகம் உண்டு, நிறைய இந்த மனிதர்களை தவிர மற்ற எல்லாரையும் ஆதரிக்கிற ஒரு குரூப் அது. அதனால அந்த குரூப் சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்க இதுதான் சரியான டைம், நம்ம வெளியே போயிடலாம், எல்லாத்தையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம், அடுத்து நான் கட்சிக்கு வந்துடுறேன், பிரச்சாரம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனுடைய விளைவு அவங்க இந்த முடிவை வந்து எடுத்தாங்க. ஆனா இந்த முடிவு தான் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. சாதாரண பேக் ஃபயர் அல்ல, நம்ம விவேக் பெண்ணின் மனதை தொற்றில் ஆகுமே அந்த மாதிரி ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் இந்த ஆதரவுங்கிறது அவங்க இதை பெரும்பாலான பரவலான ஆதரவு அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த காசு கொடுத்து அவங்க கூட சொன்னாங்களே அவங்களாலேயே கூட வந்து அதை ஆதரிக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போதான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நீ என்னதான் நீ தனித்து இயங்கினாலும் சோசியல் மீடியாவில் அல்லது மீடியாவில் வேறு எங்கே நீ தனித்து இயங்கினாலும் உன்னை வந்து உன்னுடைய குடும்பம் தொடரும், உன்னுடைய நெருங்கிய உறவுகள் வந்து உன்னை ஃபாலோ பண்ணும், இதையெல்லாம் பார்க்கும் இல்லையா. நீ எப்படிடா இதை போய் ஆதரிக்கிற, நீ ஒரு மனுஷனடா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி கேட்டதனுடைய விளைவு இன்னைக்கு அவர்கள் அத்தனை பேருமே வந்து ஐயோ சாமி ஆளை விடு, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு நபர் வந்து சோசியல் மீடியா அது உண்மையா பொய்யான்றதை விட அவர் எழுதியிருந்ததுல ஒரு லாஜிக் இருந்தது, அதுக்காக சொல்றேன். அவர் எழுதியிருக்கார், ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு, நான் வந்து இந்த கிறித்துவ மதத்தை சேர்ந்தவன், விஜயம் கிறித்தவர் அப்படிங்கிறதுனால என்னுடைய சர்ச்சில் இருக்கிற பெரும்பாலான நபர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணேன், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்து ஒரு கிறித்தவர், நம்மால் ஒருத்தர் வந்து அதிகாரத்தில் இருக்கிறது நல்லது தானே, நம்ம உரிமையை போய் கேட்டு பெறலாம் அப்படின்னு நான் சொன்னதுனால ஒரு 1000 அந்த சர்ச்சில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருப்பாங்கல்ல, அந்த உறுப்பினர்களில் ஒரு 1000 பேராவது வந்து வாக்களிக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்த விவகாரம் வந்த பிறகு
தொடர்ச்சியாக அத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி என்னை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. இவனையெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண சொன்னேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு என்னை திரும்ப கேட்குறாங்க. ஸோ நான் இவருக்கு ஆதரவு அளிப்பதை நான் விட்டுடுறேன். இனி எனக்கு இந்த விஜய்க்கு ஆதரவாக என்னை பின்தொடர்பவர்கள் தாராளமாக நீங்கள் விலகி போயிடுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு எழுதுனதை நான் பார்த்தேன். இந்த மாதிரி பதிவுகள் நிறைய நான் பார்க்குறேன். இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, பல பேர் இந்த ரீதியில் நான் விஜயை சப்போர்ட் பண்ணேன், இதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இவன் இந்த அளவுக்கு மோசமானவன், அதனால் அது தெரிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் விட முக்கியமான காரணம் என்ன, இவங்கெல்லாம் இப்படி போகிறதுக்கு அல்லது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு, விஜய் டோட்டலாக காலி. ஆக்சுவலாக இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, விஜய் டோட்டலாக காலி. அப்படி காலியானதுக்கு இந்த விஷயத்தில் காலியானதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் பழிய தூக்கி திமுக மேல போட்டாங்க. 42 பேர் செத்துதான் திமுக, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல திமுக, வீட்டில் பாத்ரூம் அடைச்சிச்சா திமுக, அல்லது எனக்கு ஒண்ணுக்கு வரலையா அதுக்கும் திமுக. இந்த ரேஞ்சில் அவங்க திமுக மேல பழி போட்டு இருந்தாங்க. அதை இந்த தற்கூரி கூட்டமும் கண்ணை மூடிக்கிட்டு அதை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இவங்க கேம்பெயின் நம்ம என்ன சொன்னாலும் திமுக மேல பழி போட்டா உடனடியாக இது எடுப்படுது அப்படின்னு விஜய் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனுடைய விளைவு தான் இப்படி ஜோடியா வந்தான். இதுல என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா, விஜய் மனைவி சங்கீதா டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுங்கிறது திமுக சதி அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அதை அப்படியே பரப்புனாங்க. இதை பேஸ் பண்ணி அவன் ஜோடியா வெளியே வந்தான் நடிகையோட. ஒரு கணவன் மனைவியாவே வந்தாங்க, ஒரே மாதிரி உடை, ஒரே மாதிரி நிறத்தில் உடை, ஒன்றாக கார்ல வந்தாங்க, ஒன்னா கார்ல போறாங்க. இதுல பாருங்க வேடிக்கை என்னன்னா, இந்த 2 பேரும் நிகழ்ச்சிக்கு வராங்க, அதை வீடியோ எடுத்திருக்காங்க, புகைப்படமும் எடுத்திருக்காங்க, அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க டிவியில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா அது செய்தி. ஆனா அவன் சொல்றானுங்க அதுக்கு ஒரு விளக்கம், இது பொய்யான செய்திங்க, 2 பேரும் தனித்தனியா தான் வந்தாங்க, தனித்தனியா அங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க, எங்க மேரேஜ்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்ன ஜோடியை ஏறி போன அந்த காட்சிகளெல்லாம் போட்ட உடனே அதுக்கு மேல அதுக்கு முட்டு கொடுக்க முடியல அவங்களால. ஸோ இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் பழி தூக்கி அங்கே போட முடிஞ்சுது. ஆனா சரிடா, எல்லாம் ஓகே, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னே வச்சுக்கலாம். இந்த நடிகையை ஜோடியை கூட்டு வர சொன்னது திமுகவா? திமுக தான் இந்த நடிகையை செட் பண்ணி போமா, போய் விஜய் கூட போய் ஜோடியை போய் அங்கே கல்யாணத்தில் இறங்கி கல்பாத்தி விட்டு கல்யாணத்தை சிறப்பாக்கிட்டு வா, அவன் இந்த கல்யாணத்தை நாடு பூரா பேசுற அளவுக்கு பண்ணிட்டு வா அப்படின்னு திமுக அனுப்பிச்சா? யாரு கூப்பிட்டு வந்தது? ஒரே வீட்டுல இருந்து ஒன்னா கிளம்பி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ஒன்னாவே கிளம்பி போனது யாரோட வேலை? விஜயோட வேலை தானே, நடிகையோட வேலை தானே. அதுக்கு மேல அதை தூக்கி திமுக மேல பழி போட முடியல. இதுதான் முக்கியமான காரணம். இந்த ஜோம்பி கூட்டம் ஒரு சிலர் தெரிஞ்சே முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பலருக்கு என்னன்னா, ஒருத்தர் சொல்லிட்டாக்கா அது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதை பரப்புறது தான் இந்த முரட்டு மூதேவிகளோட வேலையா இருந்தது. இந்த திமுக அலிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல திமுக மீது இங்க பழி போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவர்கள் திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜயனுடைய அரசியலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கிடுச்சு. அது ஏற்கனவே கேள்விக்குறிதான், அவர்கள் ஆச்சரியக்குறி அப்படின்னு அவங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது கேள்விக்குறி அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். அது தேர்தலுக்கு பிறகு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது இல்லையா. இப்போ இந்த தேர்தலோட அதுக்கு ஊத்தி மூடி பாட கட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த உண்மை புரிஞ்சதுனால இந்த கூட்டம் அப்படியே கலைய ஆரம்பிச்சிருக்கு. விஜயை இப்போ களத்துல முன்னை விட மிக மிக பலவீனமாக, மிக மோசமான ஒரு நபராக இப்போ சித்தரிக்கப்படும் சூழல்ல இந்த ஆதரவு மெல்ல மெல்ல கலைய ஆரம்பிச்சிருக்கு. இனி இதை அவர்கள் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வராங்க, எவ்வளவு கூட்டம் வருது பாரு அப்படின்னு காட்டுறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுப்பாங்க. காசு கொடுப்பாங்க, பக்கெட் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, தட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் ஆட்களை எவ்வளவுதான் திரட்டினாலும் இயல்பாக அவர்களுக்கு வருகிற அந்த கூட்டம், அந்த ஆதரவுங்கிறது இனி சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறத உண்மை. தேர்தலுக்கு முன்பே கூட்டணி கணக்குகள், போட்டியிடுகிற இடங்கள், இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்பே விஜயனுடைய அரசியலுங்கிறது ஒண்ணுமே இல்லை, காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை.